வைக்கம் போராட்ட வெற்றியின் நூற்றாண்டு நிறைவு விழா கேரளாவில் நாளை நடைபெறுகிறது. இதில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பங்கேற்கின்றனர். விழாவில் பங்கேற்க கேரளா சென்ற தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கேரள திமுகவினரும் மக்களும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கேரளாவில் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் கேரள கோட்டயத்தில் வைக்கம் மகாதேவர் ஆலயம் இருந்த தெருவில் உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கு நடக்கக்கூட அனுமதி கிடையாது. இதனை எதிர்த்து தொடங்கப்பட்ட போராட்டத்தை பெரியார் மிகப்பெரிய சமூக போராட்டமாக மாற்றினார். அவரது போராட்டத்தால் கிடைத்த வெற்றியின் நூற்றாண்டு நிறைவு விழா கோட்டயத்தில் நாளை நடைபெறுகிறது. இதில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தின் வெற்றியை சிறப்பிக்கும் வகையில் வைக்கத்தில் தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள பெரியார் நூலகம், நினைவகம், சிறார் பூங்கா ஆகியவற்றை 8,14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக அரசு புனரமைத்துள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். திருவண்ணாமலை தீப திருவிழாவின் போது பக்தர்களுக்கு மலையேற அனுமதி வழங்கப்பட மாட்டாது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா வரும் 13ஆம் தேதி நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் அண்மையில் பெய்த மழையின் போது தீபம் ஏற்றும் மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு வீடு ஒன்று புதைந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் மண் ஆய்வு செய்த நிபுணர்கள் மகாதீபத்திற்கான கொப்பரையை வைக்கலாம் என அனுமதி அளித்திருந்தனர். இதன் அடிப்படையில் போதுமான மனித சக்தியை பயன்படுத்தி மகாதீபம் ஏற்றப்படும் என ஏற்கனவே அரசு அறிவித்திருந்த நிலையில் பக்தர்களுக்கு மலையேற அனுமதி இல்லை என அமைச்சர் சேகர் பாபு இன்று தெரிவித்துள்ளார். தீப வழிபாட்டிற்கு 40 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இனி வடிவேலு குறித்து எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்க மாட்டேன் என நடிகர் சிங்கமுத்து உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சிங்கமுத்து தன்னை பற்றி தொடர்ந்து அவதூறு பேசி வருவதாகவும் அவர் தன்னை குறித்து பேசியதற்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என வடிவேலு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணையின் போது வடிவேலு குறித்து இனி டிஜிட்டல் தளத்திலும் வாய்மொழியாகவும் பேச மாட்டேன் என சிங்கமுத்து உறுதியளித்துள்ளார். வணிக கட்டிடங்களுக்கு வாடகையுடன் சேர்த்து 18% GST வரி விதிக்கப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பை கண்டித்தும் அதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் வணிகர் சங்கங்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு வணிக கட்டிடங்களுக்கு விதித்துள்ள 18% வரி விதிப்பால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என தெரிவித்துள்ள வணிகர் சங்க கூட்டமைப்பு GST வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி கடையடைப்புக்கும் அழைப்பு விடுத்திருந்தது. குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டத்தை பெண்கள் தவறாக பயன்படுத்தும் போக்கு அதிகரித்து வருவதாக உச்சநீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. தெலங்கானாவைச் சேர்ந்த ஒருவர் தன் மீது புனையப்பட்ட குடும்ப வன்முறை வழக்கையும் திருமணத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா குடும்ப வன்முறை சட்டத்தை மனைவி தவறாக பயன்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டதுடன் சட்டத்தை பெண்கள் தவறாக பயன்படுத்தும் போக்கு அதிகரித்து விட்டதாக எச்சரித்தார். மேலும் கணவன் மீது தொடரப்பட்ட குடும்ப வன்முறை வழக்கையும் ரத்து செய்து உத்தரவிட்டார். கணவரையும் அவரது குடும்பத்தினரையும் பழிவாங்க சட்டப்பிரிவு 498A தவறாக பயன்படுத்தப்படுவதால் ஆதாரங்கள் இல்லாமல் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என அறிவுறுத்தினார். டங்ஸ்டன் சுரங்க அனுமதிக்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் இதுகுறித்து மத்திய அமைச்சர் கிரண் ரெட்டி பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆலோசனைக்கு பிறகு மாநில அரசுடன் கலந்து ஆலோசனை நடத்தி ஓரிரு நாளில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றார்.
இதன் பின்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் தலைமையில் உள்ள கட்சி கூட்டணியே அதிக இடங்களில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மை பெற்றது. இந்த நிலையில் அனுரகுமார திசநாயக்க வரும் 15ஆம் தேதி இந்தியா வரவுள்ளார். அவர் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேச உள்ளார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவு, பொருளாதார ஒத்துழைப்பு, பிராந்திய நலன் உள்ளிட்டவை விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதேவேளையில் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது குறித்து பேச வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. My India 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் My India.